ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வார்த்தையும் வாழ்க்கையும் 46வது செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரத்தை நாம் இந்த மாதம் முழுவதும் தியானிக்கலாம் என்று ஆசிக்கிறேன். இந்த நாளிலும் கூட வாசிக்க கேட்கலாம். நீதிமொழிகள் 10:3-11 வசனம் வரை. கர்த்தர் நீதிமான்களை பசியினால் வருந்த விடார், துன்மார்க்கருடைய பொருளையோ அகற்றி விடுகிறார். சோம்பர் கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான், சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். கோடை காலத்தில் சேர்க்கிறவன் புத்தியுள்ள மகன், அறுப்பு காலத்தில் தூங்குகிறவனோ இலட்சியை உண்டாக்குகிற மகன். நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும், கொடுமையோ துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும். நீதிமானுடைய பேர் புகழ்பெற்று விளங்கும், துன்மார்க்கனுடைய பேரோ அழிந்து போகும். இருதயத்தில் ஞானமுள்ளவன் கட்டளைகளை ஏற்றுக்கொள்கிறான், அலப்புகிற மூடனோ விழுவான். உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான், கோணலான வழிகளில் நடக்கிறவனோ கண்டுபிடிக்கப்படுவான். கண் சாடை காட்டுகிறவன் நோவு உண்டாக்குகிறான், அலப்புகிற மூடன் விழுவான். நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று, கொடுமையோ துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும். இதுல நீதிமான் என்ற வார்த்தை 13 இடத்துல வருகிறது. அதனால இந்த நாள்ல யார் நீதிமான், நீதிமானுக்கு கிடைக்கிற நன்மைகள் என்ன, யாரு தேவனுடைய நீதிமான் என்று எண்ணப்படும் என்பதை தான் நம்ம இந்த நாள்ல தியானிக்கலாம் என்று ஆசிக்கிறேன். கர்த்தருக்கு பயந்து அவருடைய செயல்களை, அவர் விரும்புகிறதை செய்கிறவர்கள் யாரோ அவர்தான் நீதிமான் என்று அழைக்கப்படுகிறார்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்பட வேண்டும். இரண்டாவது, கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக நாம் முழுவதுமாய் அவரிடத்திலே சரண்டர் ஆகும் பொழுது தேவன் நம்மளை கொண்டு இந்த பூலோகத்திலே நீதிமானாய் வாழ்வதற்கு தேவன் உதவி செய்கிறார் என்பதை தான் இந்த பகுதியில பார்க்கிறோம். 3 காரியம் இதுல சொல்லியிருக்குங்க. நாவு, வாய், உதடுகள் 3 விதத்துல சொல்லப்பட்டிருக்குது. நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி, நீதிமானுடைய வாய் ஞானத்தை வெளிப்படுத்தும், நீதிமான்களுடைய உதடுகள் பிரியமானவைகளை பேச அறியும். நீதிமான் உதடுகள் பேச அறியும், எது நல்லதை பேச அறியும். அதுதான் நம்ம இந்த பகுதியில பார்க்கிறோம். 3வது வசனத்தை ஆண்டவர் சொல்லும் பொழுது நம்ம கற்றுக் கொடுக்கிற காரியம், கர்த்தர் நீதிமான்களை பசியினால் வருந்த விடார். நீதிமானா இருக்கிறவங்க அலைந்து திரிவதில்லைங்க. சங்கீதம் 37:25 வசனம், நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயதுள்ளவனுமானேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறைந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. நீதிமானை தேவன் வருந்த விடார், நீதிமானை தேவன் கைவிடார். நீதிமானின் சந்ததி அப்பத்துக்காக அலைந்து திரிவதில்லை என்பதை தெளிவாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நம்ம நீதிமானாக பிரயாசப்படுகிறோமா, அல்லது நீதிமானாய் நம் வாழ்க்கையில காட்டணும்னு சொல்லி விரும்புகிறோமா? அததாங்க இந்த 3வது வசனம் சொல்லுது. 2வது காரியம் 6வது வசனத்துல, நீதிமானின் சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். பாருங்க, யார கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்னா, என்னுடைய பேச்சுல, என்னுடைய செய்கையில நான் தேவனுக்கு பிரியமான செயல்களை நான் செய்வேனானால். சங்கீதம் 15 ஒரு டசன் நம்ம ஏற்கனவே செய்தியில பார்த்திருக்கிறோம். ஒரு டசன் சொல்லியிருக்கிறார், மனதார சத்தியத்தை பேசுகிறவன் அப்படின்ற அந்த வார்த்தை வருகிறது. யாருக்கு ஆசீர்வாதம் தங்கும்னா, தேவனுடைய வார்த்தையை மனதார பேச வேண்டும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனுடைய வார்த்தை பேசுகிறவரை தேவன் ஆசீர்வதிக்கிறார். அவர் சிரசின் மேல் ஆசீர்வாதம் தேவன் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இதுல எந்த விதமான மாற்றமும் இல்லைங்க. ஆசீர்வாதிக்கிறார் என்று சொல்லும் பொழுது எப்படி ஆசீர்வாதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 3 விதமான ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் சொல்றப்ப முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று வசனம் சொல்லுது. தேவனுடைய நீதி என்ன அப்படின்றதை நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். 3 விதமான ஆசீர்வாதத்தை நமக்கு வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குதுங்க. முதலாவது, தேவனுக்கு பிரியமாய் நடக்கும் பொழுது நம்முடைய தேவைகள் எல்லாம் தேவன் சந்திக்கிறார். எந்தவித தேவை? ஆவிக்குரிய தேவைகள். நான் எப்படி நடந்து போக வேண்டும், நான் பூலோகத்துல என் வாழ்நாள்ல நான் கை கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்பதை தேவ வசனத்தின் மூலமா நம்ம கற்றுக் கொடுக்கிறார். அது ஒரு ஆசீர்வாதம். 2வது ஆசீர்வாதம், வாக்கு தத்தங்கள். இந்த வேதத்துல அநேக வாக்கு தத்தங்கள் கொடுத்திருக்குது. அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் எப்ப நிறைவேறும், அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். நீங்க வேதத்தை தியானிக்கும் பொழுது ஒரு வாக்கு தத்தத்தை தேவன் தருகிறார்னா, முன்னாடியோ பின்னாடியோ ஒரு கண்டிஷன் இருக்கும். அந்த கண்டிஷனுக்கு கீழ்ப்படிஞ்சீங்கன்னா அந்த வாக்குத்தத்தம் உங்க வாழ்க்கையில நிறைவேறும். அதை தான் நம்ம செய்ய வேண்டும். அப்பதான் நம்ம வாழ்க்கையில நீதிமானாய் நம்ம வாழ முடியும். 2வது ஆசீர்வாதம். 3வது ஆசீர்வாதம், உலக பிரகாரமான ஆசீர்வாதம். தேவனை தேடும் பொழுது உலகத்துல, இந்த பூலோகத்துல
வாழுகிற நாட்களில் நமக்கு தேவைப்படுகிற பொருளாதாரத்தை, தேவைப்படுகிற பொருளை, தேவைப்படுகிற வாகனங்களை தேவன் தருவார். முதலாவது தேவனுடைய நீதியை தேடும் பொழுது இந்த 3 காரியம் நடக்கும். 3ஐயும் தேவன் செய்வார். இதுதாங்க நீதிமானுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம். 3வது காரியம், நீதிமான் பேர் புகழ் பெற்று விளங்கும். இந்த பூலோகத்துல நமக்கு முன்பாக வாழ்ந்தவர்கள், மிஷனரிஸ், அநேகருடைய பேர் இன்னும் நிலைச்சு நிக்குது. இப்ப ரீசெண்டா கூட கொஞ்சம் வருடங்களுக்கு முன்பாக பாத்தீங்கன்னா கிரகாம் ஸ்டெயின்ஸ் மிஷனரியாய், டாக்டராய் ஒரிசாக்கு வந்தாரு. அவர் கொல்லப்பட்டார். ஆனா இன்னும் நிலைச்சு நிக்குது. அந்த அவர் நடந்த கொடுமையும் நிலைச்சு நிக்குது. அவர் செய்த சேவையும் நிலைத்து நிக்கிறது. புகழப்பட்டு கொண்டிருக்கிறார். ஒரு தியாகம் பண்ணி இன்னைக்கு அநேகர் அந்த பகுதியில ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களா இருக்கிறார். விதைக்கப்பட்ட விதை இன்னைக்கு 30, 60, 100 பலன் தருகிறதா இருக்கிறது. அவருடைய புகழ்ச்சி என்றென்றும் நிலைத்து நிற்கிறது. அதைதான் தேவன் எதிர்பார்க்கிறார். இன்னொன்னு ஒரு வசனத்தை வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 9:4-6 வரைக்கும் வாசிக்க கேட்கலாம். நீர் என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து நீதியுள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறீர். ஜாதிகளை கடிந்து கொண்டு துன்மார்க்கரை அழித்து அவர்கள் நாமத்தை என்றென்றைக்கும் இல்லாதபடி குலைத்து போட்டீர். சத்துருக்கள் என்றென்றைக்கும் பாழாக்கப்பட்டார்கள். அவர்கள் பட்டணங்களை நிர்மூலமாக்கினீர். அவர்கள் பேரும் அவர்களோட கூட ஒளிந்து போயிற்று. இந்த சங்கீதம் 9 அவர் நியாயாதிபதியாய் நிலைச்சு நிற்கிறார் ஆண்டவர். அவர் பூலோகத்துல நீதிமானாய் நம்ம வாழணும்னு சொல்லி விரும்புகிறார். துன்மார்க்கர் அழிந்து போவார்கள், அவர்கள் பேர் இல்லாமல் போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம வாழுகிற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் வேண்டுமானால் நாம் பணி செய்யற இடத்துல அல்லது நம்ம குடும்பத்துல நீதிமானாய் திகழ்கிறோமா? நம்ம ஆசீர்வதிக்கப்படணும், நம்ம பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும்னா இது நம்ம கையில தாங்க இருக்குது. என்னுடைய பேச்சு உத்தமமா இருக்கணும், என்னுடைய செயல் நீதிக்கு ஏற்றவாய் இருக்குதா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கர்த்தர்கிட்ட கேட்கலாமாங்க? கிருபை நிறைந்த அன்பின் ஆண்டவரே, இந்த நீதிமொழிகள் 10வது அதிகாரத்திலிருந்து ஒரு 3 காரியத்தை நாங்க பார்த்தோம் ஆண்டவரே. பசியினால வருந்த விடுறீங்கன்னு பார்த்தோம். 2வது காரியம், எங்க மேல ஆசீர்வாதம் என்னைக்கு நிக்குன்னு பார்த்தோம். 3வது, நாங்க புகழ்ச்சி, எங்க பேர் அழிந்து போவதில்லை என்று பார்த்தோம். இந்த காரியத்தை நீங்க எங்க வாழ்க்கையில கை கொள்றதுக்கு உதவி செய்யுங்க. நீ மட்டும் காத்து எபனேசர், இனி ஒரு நாட்களில் காத்து நடத்தும் இரட்சகரும் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டுதல் செய்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அகஸ்டஸ் அகாப்பே கவுன்சிலிங் மினிஸ்ட்ரி. உங்களுடைய தேவைகள், ஆவிக்குரிய தேவைகள் எதுவா இருக்குமானால் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம். நாங்க உங்களுக்கு ஆலோசனை தருவதற்கு ஆயத்தமா இருக்கிறோம். இது யூடியூப்லயும் வருது. நீங்க போய் சப்ஸ்கிரைப் பண்ணும்படியா தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.